கிடையாது. என் தொண்டருக்கு உறுதியாக உண்மையாக சொந்த காசு உழைப்பு தான், எல்லாம் சொந்த காசு உழைப்பு. நான் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க, நான் ஆட்சிக்கு வராதவங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட 21வது ஆண்டு துவக்க நாள் இன்னைக்கு செப்டம்பர் 14, 2005 நாங்கள்லாம் பெரிதும் நேசிக்கக்கூடிய எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு பல வெற்றிகளையும் தோல்விகளையும் கடந்து ஒரு நல்ல மாமனிதர் எங்களை எல்லாம் வழிநடத்தினார் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காகவும் அவர் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்து வழிநடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் இன்றைக்கி வரைக்கும் பல கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த கழகக்கூடிய கையிலேந்து நிற்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் 14 ஒரு மிகப்பெரிய சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷத்தை கடந்து இந்த இயக்கம் செயல்பட்டுருக்கு. பெரிய தோல்வியும் கண்டுட்டோம், பெரிய வெற்றியும் கண்டுட்டோம். இந்த கழகத்தில் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி அது சுணக்கம் ஆயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த இருக்கிற தொண்டர்களும் முன்னே இருந்த தொண்டர்கள் மாதிரியே மிக வீரியமாக செயல்படக்கூடிய தொண்டர்களாக இருக்காங்க. பல லட்சாதிபதிகளை கடந்து இந்த இயக்கம் வளர்ந்துட்டுருக்கு. அந்த லட்சாதிபதிகள் அன்னைக்கு என்ன வேலை செஞ்சாங்களோ அதை இன்னைக்கு ஏழ்மையில் இருக்கிற ஒரு தொண்டன் கூட இந்த இயக்கத்துக்காக மிக கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த 21வது வருஷத்தில் கழகத் தலைவர் கேப்டன் அவர்களின் பெயரை சொல்லி கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக கேப்டன் ராவுத்தர் தோட்டத்தில் கழக கொடியேற்றி அங்கிருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பேரூர் கழக செயலாளர்கள் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாங்க. அதுபோக ஒவ்வொரு பகுதிகளிலையும் கொடிக்கம்பங்களில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாங்க. ஒவ்வொரு கோயில்கள்லேயும் கேப்டனுடைய பெயரை சொல்லியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பெயரை சொல்லியும் அந்நியார் அவர்களின் பெயரை சொல்லியும் அர்ச்சனைகள் நடந்துச்சு. இந்த சிறப்பான ஒரு இயக்கத்தை இனியும் மெருகேற்றி வழிநடத்தி கொண்டுள்ள எங்கள் கழகத்தின் தூண், எங்கள் கேப்டனுக்கு அடுத்தபடிய அந்த கழகத்தை ஒரு மிகப்பெரிய தூணாக தாங்கி நிற்கிற எங்கள் கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் இந்த மாதம் இறுதிக்குள்ளரி கோவை தெற்கு மாவட்டத்துக்கு வருகை தர இருக்காங்க. அவங்க வருகை தரும் நாள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக அமையணும், அதை நம்ம எப்படி சிறப்பாக வழி நடத்தணும், எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த கோவை தெற்கு மாவட்ட சார்பாக இன்னைக்கு பேசி முடிவெடுக்கப்பட்டுச்சு. சூலூர் தொகுதியும் கிணத்துக்கிடவு தொகுதியும் 2 தொகுதிக்கும் அந்நியார்
காமிச்சதை என்ன பண்ணணும் தெரியல. வாசாமிங்க ini artinya bertanda. Bagai lalu.